ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மே மைட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்க்கலாம். மேயும் மைட்டும் வந்து பாசிபிலிட்டிஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. மே வந்து ப்ரெசண்ட் ஆர் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு விஷயத்தை பெர்மிஷன் கேட்குறதுக்கு, இன்னொன்று பொலைட்டாட்டு ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறதுக்கு, ஹையர் லெவல் ஆஃப் பாசிபிலிட்டிக்கு மே யூஸ் பண்ணுறோம். மைட் வந்து பாசிபிலிட்டி வந்து லோயர் லெவலாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு 80% நடக்கும் அப்படின்னா நம்ம மே யூஸ் பண்ணுறோம். அதே இது ஒரு 50-60% நடக்கும் அந்த டைமுக்கு மைட் யூஸ் பண்ணி சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் மைட்டு வந்து இந்த பாஸ்ட் பாசிபிலிட்டிஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம இந்த மைட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். நான் உதவலாமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா. ஸோ இது வந்து பொலைட்டாக கேட்குறோம். மே ஹெல்ப், மே ஹெல்ப். ஓகே, நெக்ஸ்ட்டு அவர் வெற்றி பெறலாம், அவர் வந்து இதில் வின் பண்ணலாம். ஸோ ஹீ மே வின், ஹீ மே வின். ஓகே, நெக்ஸ்ட்டு அவள் சாவியை மறந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம மைட் யூஸ் பண்ணணும், ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸில் நடந்ததுனால மைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷீ மைட் ஹாவ் forgotten her keys, ஷீ மைட் ஹாவ் forgotten her keys. அதே இது நான் வந்து சாவியை வீட்டில் மறந்து வீட்டில் மறந்து வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது கிளம்புறீங்க, கார் பார்க்கிங் வந்துட்டீங்க, கீயை மறந்து வச்சுட்டீங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். இப்போ நான் வந்து வீட்டில் வச்சுருக்கலாம், நிறைய இடத்துல தேடி பார்க்குறீங்க, கிடைக்கல, ஸோ வீட்டில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ மைட் ஹாவ் லெஃப்ட் மை கீ அட் ஹோம், ஐ மைட் ஹாவ் லெஃப்ட் மை கீஸ் அட் ஹோம். இது வந்து முடிஞ்சதுனால நம்ம வந்து மைட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் தொடரலாம், யூ மே ப்ரொசீட், யூ மே ப்ரொசீட். நெக்ஸ்ட்டு அவர்கள் வரலாம், தே மைட் கம், தே மைட் கம். நெக்ஸ்ட் ஒன். மழை பெய்யலாம், இட் மே ரெயின், இட் மே ரெயின். நெக்ஸ்ட் ஒன். இதே இது எப்படி சொல்லலாம்னா, மழை வந்து ஒரு 80% நல்ல கருத்து இருக்குது, பெய்யும் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஷுவராக சொல்லலாம். அப்படிங்கிற டைமில் இட் மே ரெயின் சொல்லுவோம். இதே இது இட் மைட் ரெயின்னு சொல்லலாம். அது வந்து பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது. மழை பெய்யலாம், அதனால் நீ கொடை கொண்டு வா, அது எப்படி சொல்லணும்? இட் மைட் ரெயின் லேட்டர், ஸோ பிரிங் அன் அம்பர்லா, இட் மைட் ரெயின் லேட்டர், ஸோ பிரிங் அன் அம்பர்லா. நெக்ஸ்ட் ஒன். நாம் முயற்சி செய்யலாம், வி மைட் ட்ரை, வி மைட் ட்ரை. நெக்ஸ்ட்டு அவள் பாடலாம், ஷி மே சிங், ஷி மே சிங். அவர்கள் ஜாயின் பண்ணலாம், அவங்க நம்ம கூட வந்து சேரலாம், தே மே ஜாயின், தே மே ஜாயின். இது வேலை செய்யக்கூடும், இட் மைட் ஒர்க், இட் மைட் ஒர்க். நான் பார்வையிடலாம், ஐ மே விசிட், ஐ மே விசிட். நெக்ஸ்ட் ஒன். நான் கேட்கலாமா, இது வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறது, மே ஆஸ்க், மே ஆஸ்க். நெக்ஸ்ட்டு நீங்கள் போகலாம், யூ மே கோ, யூ மே கோ. நெக்ஸ்ட்டு. இந்த வார இறுதியில் நான் என் தாத்தா பாட்டியை சந்திக்கலாம். ஸோ I may visit my grandparents this weekend, I may visit my grandparents this weekend. Next one. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தர முடியுமா, அதுக்கு may I have a glass of water please, may I have a glass of water please. இது வந்து நம்ம வந்து பொலைட்டாக கேட்குறோம், எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்குறதுனால may யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மழை காரணமாக கச்சேரி ரத்து செய்யப்படலாம், the concert may be cancelled due to the rain, the concert may be cancelled due to the rain. மழைனால கச்சேரியை வந்து கேன்சல் பண்ணலாம் அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவள் கூட்டத்திற்கு தாமதமாக வரலாம். இப்போ நம்ம எங்கேயாவது போயிட்டுருக்காங்க, அவங்க டிராஃபிக்கில் ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க, அப்போ அவள் லேட்டாக வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஷி மே பி லேட் ஃபார் த மீட்டிங், ஷி மே பி லேட் ஃபார் த மீட்டிங். அவர்கள் இந்த ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வெல்லலாம், they may win the championship this year, they may win the championship this year. வேலை வாய்ப்பை பற்றி அவர்கள் மனதை மாற்றிக்கொள்ளலாம், he may change his mind about the job offer, he may change his mind about the job offer. எனக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க, அது எப்படி சொல்லணும்? the doctor said I may need surgery, ஒருவேளை தேவைப்படலாம். ஸோ அதுக்கு the doctor said I may need surgery. நெக்ஸ்ட் ஒன். உன்னுடைய கனவுகள் நனவாகட்டும் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு may your dreams come true, may your dreams come true.
வெதர் வந்து நல்லா இருந்தால் நான் பீச்சுக்கு போவேன். அப்போ வந்து இது வந்து பாசிபிலிட்டி வந்து குறைவா நம்ம தான் சொல்கிறது. பாசிபிலிட்டி இப்போ நிறைய இருந்தால் மே யூஸ் பண்ணுவோம். பாசிபிலிட்டி கம்மியாக இருந்தால் மைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாசிபிலிட்டி கம்மியாக கொஞ்சம் இருக்கிறதுனால ஐ மைட் கோ டு த பீச் இஃப் த வெதர் இஸ் நைஸ். ஐ மைட் கோ டு த பீச் இஃப் த வெதர் இஸ் நைஸ். ஓகே, இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து மூவி பார்க்கலாம். ஸோ வி மைட் வாட்ச் எ மூவி டுநைட். வி மைட் வாட்ச் எ மூவி டுநைட். நீ நல்லா படித்தேன்னா இந்த எக்ஸாமுக்கு பாஸ் ஆகுவ. இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ மைட் பாஸ் த எக்ஸாம். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ மைட் பாஸ் த எக்ஸாம். அவளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் தேவைப்படலாம். ஸோ ஷீ மைட் நீட் சம் ஹெல்ப் வித் ஹர் ப்ராஜெக்ட். ஷீ மைட் நீட் சம் ஹெல்ப் வித் ஹர் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு பார்ட்டிக்கு நான் போகலாம். ஐ மே கோ டு த பார்ட்டி டுநைட். ஐ மே கோ டு த பார்ட்டி டுநைட். நெக்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட இருந்து புக்கு கடன் வாங்கிக்கலாமா? இது வந்து பொலைட்டாக கேட்குறோம், மரியாதையாக கேட்குறது. ஸோ மே ஐ பாரோ யுவர் புக். மே ஐ பாரோ யுவர் புக். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் உதவலாம். அவர் உதவலாம். ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் would have, should have, could have வச்சு வீடியோ சென்டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.